நம்ம ஒரு நீதிபதியை பார்த்து இப்போ சொல்கிற வார்த்தை அந்த அதிகாரம் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சா அவன் மயிலாடாக மாறினா என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனு. ஸோ அதனால் வைக்கப்பட்ட தலைப்பு தான் அது. அதுக்கு தான் அந்த மயிலாடுங்கிற தலைப்பு. ஸோ இந்த மயிலாடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பல வருஷமாக வந்து நாங்கள் சில வடிவேலோட காமெடியில் வந்து இந்த கிட்னியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நகைச்சுவையாக பார்த்துருக்குறாங்க, ஆனால் அதை சீரியஸாக பார்த்தது இந்த படத்தில். ஒரு சீரியஸாக பார்க்கும்போது இந்த கதையில் வந்து கதாநாயகன் நம்ம அந்த கதாநாயகன் வந்து ஒரு காமன் மேனாக தெரியணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சசிகுமார் சாரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, கதைக்கு நாயகனாக அவர் தேர்ந்தெடுக்கிறீங்க. எப்படி நடந்தது அது? அதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் வேணும். இந்த முத்துச்சிற்பி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு அடிப்படையிலேயே அவர்கிட்டையும் ஒரு ட்ரூத் இருந்தால் அது சீக்கிரமாக நடக்கும். நம்ம எழுதுறதை விட அதுவாகவே ஆர்கானிக்காக நடக்கும். அப்போ இந்த முத்துச்சிற்பி கேரக்டருக்கு சசி சார் நடித்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுச்சு. இப்போ அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் கதை கேட்டுட்டு உடனே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க. நீங்கள் யாருக்காகவும் எனக்காக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்கிறது தான் அவர் சொன்ன வார்த்தைகள். அதை வந்து இந்த படம் முடிகிற வரைக்குமே அதை அவர் வந்து அதை பாதுகாத்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு.